நாம இன்னைக்கு பார்க்க போற என்ன ப்ராடக்ட் நாம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் வியூ. இந்த நியூட்ரிசார்ஜ் வியூ நிறைய ஒரு ஃபியூச்சருக்கு தேவைப்படுகின்ற ப்ராடக்ட்னு சொல்லலாம். எல்லாரும் செல்போன் லேப்டாப் பார்த்து கண்ணுக்கு எடுத்துக்கிறாங்க. 2 மணி நேரம் கண்டிப்பா பார்க்கறாங்க. சரியா, யாராக இருந்தாலும் எல்லா ஸ்கிரீனிங் டைம் சேர்த்து 2 மணி நேரத்துக்குள்ள பார்த்தா ஓகே, அதுவே டேமேஜ் ஆகும். பட் எல்லாம் பியாண்ட் ஒரு 6 hours 7 hours 8 hours அப்படின்னு போகும்போது கம்ப்ளீட்டா அது வந்து ஃபெயிலியர் ஆகுறது உறுதி. அப்ப நம்ம நியூட்ரிஷார்ஜ் எப்படி ஹெல்ப் பண்ணும், இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ கண்ணை பத்தி நம்ம எல்லாரும் கவனிக்கிறோமா, அதுக்கு ஏதாச்சும் அக்கறை கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. பட் ஒருத்தவங்களுடைய அழகே அவங்களுடைய கண்ணில் தாங்க இருக்கு. சரியா, நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோம்னா அழகா இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்ணை பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணுவோம். இப்படிப்பட்ட கண்ணு நமக்கு எப்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னா, அந்த கண்ணு தெரியாம போகும்போது மட்டும்தான் ஐயோ என்னடா கண்ணு தெரியாம போச்சே, கண்ணுக்கு என்ன பண்ண, அந்த கிட்ட போனோமோ அப்படின்னு யோசிப்போம். மெட்ராஸ் வரும்போது மட்டும்தான் ஐயோ பண்றோம் போகணுமே அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு கண்ணு தர்றாக தெரிய போது, கண்ணு தெரியாம போகும்போது, கண்ணு இருந்து தண்ணீரா கொட்டும் போது, கண்ணு செவந்தே இருக்கும் போது, கண்ணு உள்ள உறுத்தும் போது, இப்படி ஏதாச்சும் பிரச்சனை செஞ்சா மட்டும்தான் கண்ணை பத்தி கவனிப்போமே தவிர மித்தபடி நம்ம வந்து யாருமே கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸோ இல்லாட்டி ஒரு ஐ கேர் ஏதாச்சும் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணவே மாட்டோம். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தூரத்துல ஏதோ தெரியல அப்படின்னு நினைச்சுக்கோங்க, கண்ணை சுருக்கி சுருக்கி பார்க்க ஆரம்பிக்கும். அதாவது கூர்ந்து கவனிக்கிறதற்காக. சரியா, அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போவீங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அப்ப பவர் இருக்கு கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படின்னு போட்டுருவோம். வயசாக போது கண்ணாடி போடுறத ஒத்துக்கலாங்க. பட் சின்ன குழந்தைகள் எதுக்கு போடுறாங்க? ஒரு எல்கேஜி போகும்போது அந்த குழந்தைக்கு என்ன வயசாயிட போகுது சொல்லுங்க? 4 வயசு 5 வயசு. இப்ப பிறந்து 4 வருஷம் தான் ஆயிருக்கு. பிறந்து 4 வருஷத்துல அந்த உறுப்பு எவ்வளவு நல்லா இருக்கும். உடனே அது டேமேஜ் ஆகுதுன்னா, கண்ணு அப்பதான் டெவலப் ஆயிருக்கு, அதுக்குள்ளே டேமேஜ் ஆகுதுன்னா என்ன ஒண்ணும் புரியலையே. சரியா, இப்ப கண்ணாடி போட்டீங்கன்னா அடுத்தடுத்து எவ்வளவு பிரச்சனைகள் வரும். சோ கண்ணாடி போடுறது அப்படிங்கிற இப்ப ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமா உங்களுக்கு நம்மளுக்கு அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா வருது. அது போக நிறைய பேர் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து லேசர் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், லென்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதுனால இப்ப சின்ன பிள்ளைல எல்லாரும் கண்ணாடி போடுறத கூட எல்லாரும் கொஞ்சம் பெரிய விஷயமா கருத மாட்டீங்க. பட் பெரிய விஷயமா பார்க்கணும். கண்ணுனா கண்ணை மட்டும் நீங்க யோசிக்க கூடாது. கண்ணுக்குள்ள எவ்வளவு நரம்பு இருக்குன்னு தெரியுமா? அந்த எவ்வளவு நரம்பு வழியா உங்களுக்கு அந்த பிரெயினுடைய கனெக்ட் ஆகுதுன்னு தெரியுமா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப கண்ணுக்கு அப்படின்னு லைட்டா தெரியாம போது பிரச்சனைன்னு ஆப்ரேஷன் சர்ஜரி ஏதோ பண்ணீங்கன்னா கண்ணுனால வேற ஏதோ பிரச்சனை உங்களுக்கு வந்து விடும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உள்ள ஒரு உறுப்புகள் இன்னொரு உறுப்புகளோட உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஒரு 85 90 வயசுல கண்ணு எனக்கு சரியா தெரியலங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்லலாம்னா, ஆமாங்க உங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுல அப்படின்னு சொல்லலாம். ஆனா 5 வயசு 10 வயசுல ஏற்க முடியாது. இவங்க ஒரு 30 வயசுல போட்டிருக்காங்க வயசாயிடுச்சுல, எடுக்க முடியாதுங்க. 30 வயசு வயசே கிடையாது. நான் ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பிரச்சனை வயசு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் வயசு சொல்லி ஆரம்பிச்சாங்க. மேம் எனக்கு 47 வயசு ஆகுது மேம், எனக்கு முட்டி மேம் நிக்க முடியல மேம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஓகே நீங்க முடிச்ச பிஜே எடுத்துக்கோங்க மேம், உங்களுக்கு கொஞ்சம் வயசு தானே அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். திரும்ப அவங்க சொல்றாங்க, மேம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு வந்து 47 வயசுன்னு சொன்னேன், உங்களுக்கு வேற ஏதோ கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அதான் கேட்டுச்சு, அதான் கொஞ்சம் வயசு தானே அப்படின்னு சொன்னா, மேம் எனக்கு 47 ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. 87 தாங்க வயசாயிடுச்சு. 47 தான் வயசே கிடையாது. நீங்களா உங்களுக்கு வயசாயிடுச்சு, வயசானனால ஏஜிங் ஃபேக்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, தவறான ஒன்று. சோ கண் அப்படிதான் வயசாகும் போது கண் பார்வை கொஞ்சம் கம்மியாகிறது இயற்கை. பட் இன்றைய காலகட்டத்துல இந்த ப்ளூ ரே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த ப்ளூ ரேனால எல்லாருக்குமே சரியா, சோ நம்மளுக்கு வந்து கண் பாதிப்படையுது. பொல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு லைட் பொல்யூஷனும் உண்டு. சரியா, ரொம்ப வெளிச்சம் இருக்கு ஒரு இடத்துல நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னாலும் அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பொல்யூஷன். அது ரொம்ப சத்தமா இருக்கிற இடத்துல நடந்துகிட்டே இருக்கேன், அது நாய்ஸ் பொல்யூஷன். ரொம்ப தூசியா இருக்குன்னா ஏர் பொல்யூஷன். அப்ப இது மாதிரி லைட்டுமே ரொம்ப இருக்கக்கூடாது, நல்லது கிடையாது. சரியா, முடிஞ்ச அளவு இப்ப உங்க வீட்டுல இருக்கீங்கன்னா தேவைப்படும் போது மட்டும் லைட்டை போட்டுக்கோங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேல ஆயிடுச்சுங்க அப்படின்னா லைட்டை போட்டுக்கோங்க. சோ காலையிலேயே லைட்டை போட்டு இதை போட்டு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு அந்த நேச்சுரல் லைட் சன்லைட் வர வெளிச்சமே போதுமானது. நல்லா ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டு ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க.
ஸோ உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் லைட் இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். அதுவும் மெயினா இந்த ப்ளூரே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்குள்ள ஊடுருவி செல்லும். சரியா? இப்ப ஏன் இந்த புரியலையே ப்ளூ கலர் லைட் மட்டும் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஒயிட் கலர் எடுத்தீங்கன்னா ஒயிட் கலர் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ். அதுக்குள்ள உங்களுக்கு அந்த விஜுவல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க பாக்குற ஒரு ஒயிட் டியூப்லைட்டோ வேற ஏதாச்சும் வெளிச்சமோ அதுக்குள்ள இருந்து அந்த 7 கலர்ஸ் உள்ள போகும் பட்சத்தில் ப்ளூ கலர் பிரேக் மட்டும் என்ன உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க கண்ணுக்குள்ள ஊடுருவி ரெட்டினா அப்படின்னு உங்க கண்ணு பால் மாதிரி தானங்க. இது 2 கண்ணு இருக்குல்ல, இந்த ரெட்டினா வரைக்கும் அந்த ப்ளூ ரே போயிருமா. அந்த ரெட்டினால இந்த ப்ளூ கலர் லைட் பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ரெட்டினா பாதிப்படைஞ்சிடும். சரியா? சோ உங்களுக்கு அப்ப என்ன பண்ணணுங்க, இதுக்கு தீர்வு என்னங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ப்ளூ லைட் போடுறது உறுதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதி. எப்படியா போச்சுன்னா உங்க கண்ணை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணி வச்சிடும். அது உள்ள இருக்கிற ரெட்டினானா எதற்கு காரணம்னா உங்களுக்கு பார்வை கண் பார்வை இப்படி தெரியறதுக்கு, அதாவது ஒரு பொருள் ஷார்ப்பா எனக்கு தெரியுது வேற எதுவும் எனக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பார்வை திறன் வந்து கரெக்டா இருக்கிறதற்கு காரணம் ரெட்டினா. இந்த ரெட்டினா பாதிப்படைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கண் பார்வை மங்க ஆரம்பிச்சிடும். அப்ப இதற்கு காரணம் ப்ளூரேன்னு சொன்னீங்க. இந்த ப்ளூரே எங்க இருந்து வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பாக்குற வெளிச்சம் அனைத்திலும் இந்த ப்ளூரே இருக்கும். It can be a natural light, it can be an artificial light, whatever the light it may be, but it gives Blu-ray. So Blu-ray-னா என்ன? எல்லா வெளிச்சம்னு சொல்லிட்டேன். இந்த வெளிச்சம் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு இந்த கண்ணை பத்தி சயின்ஸ் மாதிரி சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் கண்ணை இமைக்கிறது மூடி திறக்கிறது எத்தனை தடவை அப்படின்னு இருக்கு. ஒரு மனுஷன் மூச்சு விடுறது இன்ஹேல் எக்ஸ்ஹேல் எவ்வளவு தடவை அப்படின்னு இருக்கு. சரியா? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. நீங்க அப்ப அந்த கணக்கு தவறும் பட்சத்தில் உங்க உடம்பு உங்களை அறியாம டேமேஜ் ஆகாது. சரியா? நீங்க பதற்றமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க, ரொம்ப கோவப்படுவீங்க, உங்களை அறியாம மூச்சு சீக்கிரம் சீக்கிரம் விடுவீங்க. 15 to 18 தடவை ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு விடணும்னா நீங்க விட மாட்டீங்க. அதே மாதிரிதான் கண்ணை மூடி இமை மூடி திறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷத்துல நம்ம அந்த 12 தடவை மூடி திறக்கணும். அப்படி இல்லையா நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிச்சு செல்போன் பார்க்கும் போதோ ஒரு யூடியூப் பார்க்கும் போதோ இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பார்க்கணும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப நேரம் கண்ணை இமைக்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். சரியா? யாராச்சும் சொல்லுவாங்களே எங்கேயோ பார்த்துட்டே எங்க பாக்குற அங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்மள அறியாம அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்க்கும்போது நம்மள அறியாம இந்த இன்ட்ரெஸ்டா பாக்குறது எப்ப கூடுதுன்னா செல்போன் பார்க்கும்போது, டிவி பார்க்கும்போது, கேம்ஸ் விளையாடும்போது, அதுவும் சிறு குழந்தைகள் கேம்ஸ் விளையாடும்போது எல்லாம் பாருங்க இன்னைக்கவே பார்ப்பாங்க. அப்படியே பயங்கரமா அதுக்குள்ளே அவங்களே உள்ள விளையாடுற மாதிரி பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு பிஹேவியர் இஷ்யூஸ் கொண்டு வரும், பெரியவங்களா இருந்தாலும் சரி. சரியா? அப்ப நீங்க கண்ணை இமைக்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க. அப்படி குறைக்கிறதுனால பிரச்சனை வருமான்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஏன் கண்ணு மூடி திறக்கிறது அப்படியே இருந்துக்கலாம்ல? யோசிச்சு பாருங்க. கண்ணு இருக்கு, தூங்கும்போது மட்டும் முடிக்கலாம்ல. அது ஏன் சும்மா சும்மா கண்ணை மூடி மூடி நம்ம இமைக்கிறோம்? எதுக்கு ஒரு உங்களுக்கு ஐலிட் எல்லாம் வச்சிருக்காங்க கடவுள், ஏன் இப்படி வச்சு கொடுத்துருக்காங்கன்னா கண்ணு வழியா தான் நம்ம பாக்குறோம். அந்த கண்ணு எவ்வளவு முக்கியம். சோ உங்க கண்ணை என்ன பண்ணணும்னா தூசி படம், புகை போகும், அழுக்கு போகும், ஏதாச்சும் கிருமிகள் கூட உள்ள போகும். இந்த கண்ணை மூடி திறக்கும் போது ஒரு வகையான சத்து, ஒரு வகையான ஒரு ஈரப்பதம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்ல அந்த வைப்பர்ஸ் வந்து கார் ஒவ்வொருத்தரையும் நீங்க அதை அமுக்கும் போது தண்ணியை வச்சு தொடச்சிட்டு போறது கண்ணுல இருக்கிற அந்த தண்ணியுமே ஒரு வகையான லிக்விட கொடுத்து கண்ணை மூடி திறக்கும் போது கிளீன் பண்ணி விட்டுட்டு போகும். சரியா? இப்ப நம்ம கண்ணுல வந்து அந்த ஈரப்பதம் வந்து இருக்கணும். இந்த லிக்விட் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த 12 தடவை மூடி திறக்கும் போது சத்தை கொடுத்துட்டு போகும். நல்லா சத்து கிருமி எடுத்துன்னா அதெல்லாம் தொடச்சு எடுத்துட்டு சத்தை கொடுத்துட்டு போகுது. நம்ம கண்ணு இமைக்கிறத கம்மி பண்ணும்போது அதை சுத்தப்படுத்துறத விடுது, சத்தை நிறைச்சு வைக்கிறத விட்டுருது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த ஈரப்பதம் இல்லாம போகிறதுனால ட்ரை ஐஸ் அப்படிங்கிற பிரச்சனை வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ட்ரை ஐஸ் பிரச்சனைனா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுல ஈரம் இருக்கணும். சரியா? கண்ணுலன்னு இல்ல,
நம்மளுக்கு இந்த எலும்பு ஒரு எலும்போட சேர்ற இடத்துல ஒரு வகையான லிக்விட் இருக்கும். அது சுரக்கணும். சுரக்கணும்னா எலும்பு எலும்பும் ஒட்டும். அதே மாதிரி கண்ணுக்குள்ள சுரக்க வேண்டிய அந்த சத்து அந்த சுரக்கணும். சுரந்து கண்ணை மூடி இமைக்கும் போது இருந்தா தான் அது வகையான ஈரப்பதம் இருக்கும். அது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை ஐஸ் சொல்லுவாங்க. இந்த ட்ரை ஐஸ் என்னதுன்னா, நீங்க ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாதுங்க. ரொம்ப நேரம் வெளியில உங்களால போக முடியாது. கண்ணுக்கு கூசும். பக்கத்துல உட்கார்ந்து வெங்காயம் வெட்டினா கூட உங்களுக்கு கண்ணீரே வராது. நீங்க அழணும்னு நினைச்சா கூட உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வராது. ஈரமே காஞ்சு போயிடுச்சு. இல்ல, இது பேர் தான் ட்ரை ஐஸ். சோ ட்ரை ஐஸ்க்கு அடுத்தபடியாக கண் எங்க போய் நிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணு தெரியாம போயிடும். இந்த ட்ரை ஐஸ் அப்படிங்கிற பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கும்னா, ஃபர்ஸ்ட் லைட்டா உங்களுக்கு கண்ணுல இருந்து தண்ணீர் வர்றதோ, கொஞ்சம் பிளர்டா தெரியுதோ, தலைவலி இருக்கிறதோ, கண்ணு ரொம்ப டயர்ட் ஆகுறதோ, நீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குற 100% அந்த மக்களுக்கு நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறவங்க கேளுங்களேன். நீங்க லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்ணு உங்களுக்கு டயர்ட் ஆகலையா? கண் ஒரு மாதிரி இல்லையா? எரிச்சலா இல்லையா? கண்ணுல கண்ணீர் வரலையா? இப்படி எல்லாம் கேளுங்க. யாருங்க சொன்னா? 1,00,000 கொடுக்குறாங்களே தவிர ஒரு உடம்பெல்லாம் அவ்வளவுதான் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா அவங்க அந்த உட்கார்ந்துட்டே இருக்கிற அந்த போஸ்டர் இப்படி குடிஞ்சிருக்கிறது. இதனால அவங்களுடைய கழுத்துல இருந்து முதுகெலும்புல இருந்து அவங்களுடைய ஸ்பைன், அவங்களுடைய ஆர்ம்ஸ் இப்படியே வச்சு வேலை பார்க்கறது, விரல்கள், இது எல்லாமே இந்த போஸ்டர் எல்லாமே தப்பு. இது எல்லாமே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா டேமேஜ் ஆகும். மெயினா என்ன போயிரும்னா கண்ணு போயிடும். சரியா? அப்ப இப்படி யாருக்காச்சும் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நியூட்ரிசார்ஜ் கொடுங்க. தலைவலிக்குது. ஏன் தலைவலிக்குது? தலைவலி வர்ற அளவு நீங்க செல்போன் பார்த்திருக்கீங்களா? லேப்டாப் பார்த்திருக்கீங்களா? அதை யோசிக்கணும். தலைவலி இருந்தா கூட இப்ப எல்லாரும் இப்ப இருக்க காலகட்டத்துல என்ன பண்றோம்னா செல்போன் டிவிய பாக்குறோம். ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்தாதான் அந்த தலைவலி விடுதுங்க, தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க பாக்குறதுனாலதாங்க தலைவலிக்குது. அது உங்களுக்கு தெரியல. அப்ப இப்படியே ஒரு வருஷம் போகுது. சரி, அவங்களுக்கு கண்ணுல அவ்வளவா பசையே இல்ல. கொஞ்சம் லைட்டா பூசுற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பப்ப அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க. இப்படியே போச்சுன்னா ஒன்ஸ் அகன் நீங்க நியூட்ரிசார்ஜ் கண்ட்ல ப்ராப்ளம். அப்ப லாங் டேர்மா ஒரு 2 வருஷம் நல்ல ஐடில இருந்தீங்க, 3 வருஷம் இருந்தீங்க, 4 வருஷம் இருந்தீங்க, 5 வருஷம் இருந்தீங்க, என்னங்க செய்யணும்னு கேட்டீங்கன்னா நிறைய பிரச்சனை கமாக்கமாவா போட்டு உங்க உடம்புக்கு செய்யும். கண்டிப்பா செய்யும் சொல்லணும். சரியா? நீங்க என்ன ப்ரொஃபஷனா பண்றீங்க, நீங்க எந்த வேலையில இருக்கீங்க, அது ரிலேட்டடா உடம்பு கெட்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே இது இயற்கையான ஒண்ணு. ஒரு விவசாயில இருந்து நீங்க ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கறதுல இருந்து பேங்க் வேலையில இருந்து டீச்சர்ல இருந்து ஒரு கொய்யாப்புல விற்கிறவங்கல இருந்து எல்லாருக்குமே எந்த ரிலேட்டட் வேலை பார்க்கறீங்களோ அது ரிலேட்டட் உடம்பு பிரச்சனை பண்றது. அதனால யாராச்சும் ஒருத்தங்க ஏதாச்சும் உங்ககிட்ட பிரச்சனை கிடைக்குதுங்க, கை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, தலை வலிக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க எதுவுமே கேட்காம நம்ம யூகே சார்ஜ் பொருட்களை கொடுக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கணும்? நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும். சரியா? இப்ப யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு முட்டி வலிக்குது, தலை வலிக்குது, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு, இப்போ ஒண்ணும் இல்லைங்க நான் வீட்டுலதான் இருக்கேன், சும்மா இருக்கேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம விட்டுறக்கூடாது. நீங்க 10 வருஷத்துல என்ன பண்றீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்கணும். 10 வருஷத்துல இருந்து உங்களுடைய ஹிஸ்டரி யாரா இருந்தாலும் ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுடைய ரூட் காச அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ரூட் காச கண்டுபிடிக்கிறது தான் மெயின். சரியா? அப்ப அங்கே பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அதை சரி பண்ணிட்டா அடுத்தடுத்தடுத்து எல்லாமே நம்ம சரி பண்ணிடலாம். அப்ப ஒருத்தருக்கு 5 வருஷம் ஐடி ஃபீல்ட்ல வேலை பாக்குறாங்கன்னா நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. தாராளமா போய் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா ஃபுல்லா லேப்டாப்ல தானே வேலை, கண்ணு நல்லா இருக்கா, எப்படி பிரச்சனை பண்றியா அப்படிங்கிற மாதிரி நீங்களாவே ஆரம்பிக்கலாம். அவங்களாவே குழந்தை தள்ளிடுவாங்க. நீங்க நியூட்ரி சார்ஜ் வியூ பத்தி சொல்லி அவங்களுக்கு நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. காசு கொட்டி கிடக்குற இடத்துல நம்ம நியூட்ரி சார்ஜ் பொருட்கள் கொடுக்கறதுக்கு நீங்க யோசிக்கவே வேணாம். தாராளமா கொடுக்கலாம். சரியா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? யார் ஒருத்தர்களுக்கு ஐடில வேலை பார்க்கறாங்களோ யோசிக்காம நியூட்ரி சார்ஜ் வியூ கொடுக்கணும்.
அது போக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஒரு வகையான கண் ரிலேட்டட் பிரச்சனை பேரு ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன். வயசாயிருச்சு, அதனால கண் பார்வை கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படிங்கிற பிரச்சனை வயசாகும்போது வரும். சரியா? கண் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. உள்ள செவந்து போய் ஆகும் வயசானவங்களுக்கு. ஒரு 85 வயசு ஆயிடுச்சுன்னா வந்து சொல்லுவாங்க, கண்ணுல பிரஷர் வச்சாங்க, கண் எங்க இருக்கு கொஞ்சம் தெரியல, அப்படியே முன்னாடி இருக்கிற தடுமாறுற மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை சொல்லுவாங்க. நம்ம கேட்போம், இது 85 வயசுல சொன்னா ஆகியாங்க அப்படின்னு கேட்கலாம். பட் இன்றைய காலகட்டத்துல யங் ஜெனரேஷனுக்கு ஏஎன்டி வருது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ரிசர்ச் எல்லாமே சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபியூச்சர் வேர்ல்டு எப்படி போகும்னா, மக்களுக்காக மருந்து கண்டுபிடிச்சு அந்த பிசினஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பன் போய்கிட்டு இருக்கு. அதாவது இப்ப எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, இதனால மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும். இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்கன்னா ஒரு டாப் 10 பிரச்சனை சொல்லிடலாம். 20 வருஷம் வேலை பார்த்தா நீங்க இந்த பிரச்சனை வரும்னு. சரி, அப்ப செல்போன் யூஸ் பண்ற உலகமே யூஸ் பண்ணதுன்னா உலகத்துல இருக்க மக்களுக்கு என்ன வரும், அதற்கு என்ன ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இந்த ட்ரை ஐஸுக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து மெடிசின்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பட் இதை நம்ம யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறோம். கண் போனாதான் தெரியும். ஏன்னா ஒரு நிமிஷம் சரியா, நீங்க கண்ணை மூடிட்டு உங்க வீட்டுக்குள்ளேயே, நீங்க பிறந்து வந்த வீட்டுக்குள்ளேயே கண்ணை மூடிட்டு நீங்க நடந்து பாருங்க. கண்ணை மூடிட்டு ரோட்ல போய் பாருங்க, இருக்கவே முடியாதுங்க. சரியா? நம்மளுக்கு கடவுள் வந்து எனக்கு கை கால் சுகத்தோட, கண் பார்வை, காது நல்லா கேட்குது, இதோட கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப பிளஸ்டு. நம்ம உலகத்துல வந்து எல்லா நமக்கு இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, பிசிக்கலி வி ஆர் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணணும். வேற எதுவுமே பெரிய பிரச்சனை கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். இப்ப யாராச்சும் சொல்லுவாங்க, மேம் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு எப்படி இருக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்ப நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, போங்க சரி பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். இப்ப உடம்பு ஏதாச்சும் போச்சுன்னா நான் திரும்ப கொண்டுட்டு வர்றதுக்கு கஷ்டம். சரியா? எனக்கு வீடு போச்சு, அது போச்சு, கல்யாணம் நின்னுச்சு, பொண்ணுக்கு ஏதாவது எல்லாம் பண்ணிக்கலாங்க, ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரியா? பட் உடம்பு போச்சு, கண்ணு போச்சு, திரும்ப கொண்டுட்டு வர முடியுமா? முடியாது. அப்ப உடம்ப பாத்துக்கிறதுதான் பெரிய விஷயம். இப்படிப்பட்ட ப்ளூரே கண்ணுக்குள்ள போச்சுன்னா கண்ணு தெரியாம போறது மூஞ்சி. இது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ப்ளூரே உங்களுக்கு நீங்க பாக்குற வெளிச்சம் எல்லாமே ப்ளூரே தான். சரியா? அப்ப என்னென்ன வெளிச்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய வெளிச்சம். சோ சூரிய வெளிச்சம் வந்து நான் பாக்குற வெளிச்சம், சூரியன்ல இருந்து வர்ற லைட் பேர் ப்ளூ லைட்டாங்க. எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய வெளிச்சத்தை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. பார்த்திருக்கீங்களா? இதற்கு காரணம் ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அது உண்மை. நம்ம ரொம்ப நேரம்லாம் பார்க்க கூடாது. நீங்களாட்ட பார்த்துட்டு இருக்காதீங்க. சூரியன் நல்லதுதான். பட் டைரக்டா நம்ம வந்து அதை கண்ணை வச்சு நம்மளோட டைரக்ட் லைட் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த யூவி லைட் உள்ள போறது வந்து உறுதி. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த லைட் போகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன், கவனிங்க. ஸோ சன்ல இருந்து, சூரியன்ல இருந்து வர வெளிச்சத்துல ப்ளூரே இருக்கா? இருக்கு. டிவில இருந்து வர வெளிச்சத்துல ப்ளூரே இருக்கா? இருக்கு. லேப்டாப்ல இருந்து வர வெளிச்சத்துல எப்படி அங்க இருக்கு? உங்க வீட்டுல இருக்கிற டியூப் லைட், உங்க வீட்டுல இருக்கிற பாத்ரூம்ல இருக்கிற லைட்ல இருந்து கூட வர்றதுல ப்ளூரே இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. செல்போன்ல இருக்கான்னு கேட்டா செல்போன் நல்லா கூட இருக்கு. சரியா? அப்ப இதற்கு தீர்வு என்னங்க அப்படின்னா கேட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே நான் தீர்வு சொல்ல போறேன். நீங்க கவனிங்க. நீங்க வெளிச்சத்துக்கு போறீங்க, வெளிய சன்லைட்ல போறீங்க. அப்ப அந்த வெளிச்சத்துக்கு என்ன பண்ணலாம்? சூரியனை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களேங்க. அப்படின்னு நீங்க கண்ணாடி போட்டீங்க, கூலர்ஸ் போட்டுப்பாங்க. கூலர்ஸ் போட்டுட்டு நான் வெளியே போகலாமா? அப்ப அந்த வெளிச்சம் எனக்கு உள்ள போகாதா அப்படின்னு சொல்லி நீங்க கூலர்ஸ் போட்டுட்டு தாராளமாக உள்ள போகலாம். அந்த வெளிச்சம் உங்க கண்ணுக்குள்ள போகவே போகாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா தப்பிச்சிருவீங்க. சன்லைட்ல இருந்து பிரச்சனை பெருசா வராது, தப்பிச்சிருவீங்க. சரி. டிவி, நான் பேசுறது கேக்குதா? நான் ரேணுகா மேம், நான் பேசுறது கேக்குதா? சார் நான் பேசுறது கேக்குதா சார்? எங்க விட்டோமோ அங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்.
அதாவது நீங்க ஒரு சன்ல போறீங்க, புல்லட்ஸ் போட்டுட்டு போங்க. இதுதான் பெஸ்ட் அட்வைஸ். சரியா? போகாம போகாதீங்க. ஏன்னா அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்குள்ள போகத்தான் செய்யும். அது உங்க கண்ணை கொஞ்சம் பாதிப்படையதான் செய்யும். அப்ப டிவி என்னங்க பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவி வந்து முடிஞ்ச அளவு டிவி ரொம்ப நேரம்லாம் பார்க்காதீங்க. எதுக்கு பாக்குறீங்க? அது வந்து எதுக்கு? என்ன சொல்ல? டெய்லி டிவி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. கண்டினியூஸா ஒரு 4 மணி நேரம் பார்க்கணும்னு தேவையே இல்ல. இந்த 4 மணி நேரத்துல நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு போயிடலாமே. அந்த 4 மணி நேரத்துல வீட்டுல இருக்கவங்க கூட உட்கார்ந்து அழகா நம்ம பேசிட்டு போயிடலாம். சோ டிவியை பார்க்கணும் அப்படிங்கிற பொழுது 6 அடி பின்னாடி தள்ளி உட்கார்ந்து பாக்குறது. சரியா? பார்த்தா எனக்கு தூரே போகாதுன்னா போகும். பின்னாடி போக 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 அந்த உள்ள போறது அதோடைய தன்மை வந்து கம்மியாயிரும். அப்ப ரொம்ப உள்ள போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல போகாது. நீங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் டிவில இருந்து. சரி. அடுத்தபடியாக லேப்டாப் என்ன பண்ண? 6 அடி தள்ளி வைக்க முடியுமா? இல்லங்க. ஒரு 1/2 அடி வேணா தள்ளி வைக்க முடியுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லேப்டாப் ரொம்ப பாக்குறது தப்புதான். சரி. அப்ப செல்போன் என்ன பண்ண? செல்போனை வந்து நீங்க லேப்டாப்பயாச்சும் கொஞ்சமாச்சும் தள்ளி வைக்கலாம். செல்போன் என்னால வைக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல. அதுவும் நீங்க நைட்டு அந்த நைட் லைட்ல வந்து செல்போனை பாக்குறது இன்னும் கொடுமை. அது பண்ணவே கூடாது. சரி. ஆனா அது தான் இருக்கும். மக்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு வீட்ல இருக்காங்கன்னா, வீட்ல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேரும் கையில செல்போன் வச்சிருந்தா எங்க போகுறது? முன்னாடி எல்லாம் பேசுவோம். இப்ப எல்லாருமே பேசுறது இல்ல. செல்போன்ல தான் பேசிக்கிறோம். தவிர பேசுற டைமே நம்ம குறைச்சிட்டோம். செல்போன் நம்மளுக்கு எல்லாருக்கும் புடிச்சிருக்கு. அது ஒரு இத வச்சே நம்ம நிறைய விஷயங்கள சாதிச்சுக்கிறோம். பாட்டு கேட்கிறோம், மூவி பாக்குறோம். அதுலயும் உங்களுக்கு எங்கேயாச்சும் போகணும்னா எங்க போகலாம்? அட்ரஸ் பாக்குறோம். அட்வான்டேஜ் தான். சரியா? அதாவது செல்போன் இருக்கிறதுனால எனக்கு வேலையே செல்போன்ல தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் டூ மச் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது இல்லையே. 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா ஓகே. பட் நீங்க 6 மணி நேரம் 5 மணி நேரம் எனக்கு ஐடி ஃபீல்ட்ல தான் வேலை அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்ணு பாதிப்படைறது உறுதி. சோ மேக்சிமம் டேமேஜ் ஆக விடாம தடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதற்கு என்ன பண்ணலாம்னா செல்போனை யூஸ் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட். பட் யாருமே அப்படி இருக்க மாட்டேங்கிறோம். அதற்காக நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்போன் கண்டிப்பா சரி யூஸ் பண்ணாம இருக்க முடியல. அதுலதான் உங்களுக்கு வேலை. நாங்க இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் சத்து சொல்லுங்க. கண்ணை பாதுகாத்துக்கிறதற்காக செல்போனும் பாத்துக்கிறேன், கண்ணையும் பாதுகாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த ப்ளூரேய தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்க. நீங்க டைரக்டா ஒரு லைட்ட பாக்குறதற்கும் ஒரு மெல்லிசான ஒரு துணி வழியா பாக்குறதற்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம டைரக்டா லைட்டு உள்ள போகிறதற்கும் இந்த 2 சத்துக்கள் தாங்கி நின்னுகிட்டு இந்த லைட்டை உள்ள போகாம வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா இருக்கு. லியூட்டின் அண்ட் ஜியசாண்டின். இந்த 2 சத்துக்கள் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கையான முறைகள். இயற்கையாவே உங்களோட உடம்புல அந்த லியூட்டின் அண்ட் ஜியசாண்டின் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைஞ்சிருக்குமா கண்ணுக்குள்ள. எல்லார் கண்ணுக்குள்ளயும் இந்த 2 சத்துக்கள் இருக்கும் பொதுவாகவே. சரியா? பட் இந்த சத்துக்கள் என்ன ஆகும்னா இதுதான் உங்களுக்கு நான் இப்ப சொன்னேன்ல ஒரு மெல்லிய திரை மாதிரி கண்ணு இருக்கு. இந்த கண்ணு வந்து பாதுகாத்துக்கிட்டு வருது. தூரம் உள்ள போகுது. பட் அதை தாண்டிக்கிட்டு உள்ள போகுது. இந்த 2 சத்துக்களும் அப்ப ரொம்ப தேவை. ஏன் இவங்கதான் இந்த கூரையை உள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம கண் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ப்ளூரே இயற்கையாகவே நீங்க செல்போனே பாக்கல டிவியே பாக்கலனாலும் விடுங்க. இந்த ப்ளூரே இல்லாட்டினா கூட இந்த லியூட்டின் அண்ட் ஜியசாண்டின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ப்ளூரே மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயத்த பாதுகாத்து வருது கண்ணுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சூரிய வெளிச்சம் பாக்குறீங்கன்னா அது உங்க கண்ணுக்குள்ள அந்த ப்ளூரே போக விடாம வைக்கிறது இந்த லியூட்டின் அண்ட் ஜியசாண்டின் தான். கண்ணுல வந்து ஸ்மோக் யாராச்சும் சிகரெட் ஸ்மோக் பண்ணாங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? மூக்கதான் மூடுவோம். கண்ணை மூடுவோமா? மூட மாட்டோம். ஏங்க அந்த புகை மூக்கு வழியா உள்ள போகுதுன்னா கண்ணு வழியா உள்ள போகத்தானே செய்யும். சரியா? அப்போ ஒரு தூசி படும் போது ஒரு அடிப்படும் போது பொல்யூஷன் இருக்கும் இடத்துல நீங்க இருக்கும் பட்சத்தில் இந்த கண்ணு வழியா அந்த கிருமிகள் அந்த பொல்யூஷன் எல்லாம் போகத்தான் செய்யும். அப்ப அந்த கண்ணை கிளீன் பண்ற வேலையும் இந்த லியூட்டினன்ட் ஜியசாண்டின் தான் அழகா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கண்ணை பாதுகாத்துக்கிட்டு வருது. இப்ப கிளீன் பண்ணுதா கண்ணை? ஆமாங்க. உங்க வீடு நீங்க கிளீன் பண்ற மாதிரி கண்ணை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த லியூட்டினன்ட் ஜியசாண்டின். இது எப்ப கம்மியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயசாகும் போது
உங்களுக்கு இந்த லியூட்டின் அண்ட் ஜியசாந்தின் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புக்குள்ள இருந்து இந்த 2 சத்துக்களும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்ப கம்மியாக தான் உங்களுக்கு அந்த கண் பார்வை கம்மியாகிறதுக்கு காரணம் இந்த 2 சத்துக்கள். புரியுதா உங்களுக்கு? ஏன் 85 வயசுலும் இருந்திருக்கலாங்கன்னா, அந்த 85 வயசுல அந்த லியூட்டின் ஜியசாந்தின் வயசாகும்போது கம்மியாகுது. அப்பதான் கண் பார்வை உங்களுக்கு கம்மியாகுது. பட் இன்றைய காலகட்டத்துல நீங்க செல்போனோ, லேப்டாப்போ நீங்க அடிக்கடி பார்க்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்றோம்? 6 மணி நேரம், 8 மணி நேரம் அதுலதான் வேற வாய்ப்பு இல்ல, வேற வழி இல்ல. நான் அதை வச்சுதான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இப்ப நிறைய ரீசன்ஸ் நீங்க சொல்றீங்கல்ல. இந்த ரீசன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கண்ணுக்குள்ள இந்த லியூட்டின் அண்ட் ஜியசாந்தின் சீக்கிரமே காலியாக ஆரம்பிச்சிடும். சரியா? அப்ப சீக்கிரமே காலி ஆச்சுன்னா என்ன ஆகும்? கண் பார்வை போகத்தானே செய்யும். அப்ப யார் ஒருத்தங்க இந்த லியூட்டின் அண்ட் ஜியசாந்தின் அப்படின்னு இந்த 2 சத்துக்களை கொடுக்குறாங்களோ அவங்க 41% பிளைண்ட் ஆகிறத தடுத்துடலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? யாரெல்லாம் செல்போனு இதெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு தாராளமா சொல்லி கொடுங்க. எனக்கு உங்களுக்கு இந்த லேப்டாப்ல வேலை ஓகே, கண் போகுது, உங்களுக்கு எல்லாமே தெரியுது, நீங்க சத்து கொடுக்கறதுனால ஈடுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சீங்கன்னா அவங்களுக்கு புரியும், வாங்காம இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சத்து எவ்வளவு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, லியூட்டின் 20 மில்லிகிராம் தேவை. தினந்தோறும் உங்களுக்கு தேவை இந்த சத்து. வெறும் 70 மில்லிகிராம். 20 மில்லிகிராம் நினைச்சு பாருங்க எவ்வளவு இருக்கும். கொஞ்சோண்டி தானங்க. ஆமாங்க, ரொம்ப கொஞ்சோண்டி தான் தேவை. இந்த கொஞ்சோண்டி 20 மில்லிகிராம் லியூட்டின் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு அதுக்கு நீங்க ஈடுபடுத்துறதுக்கு சாப்பாட்டு மூலியமா எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரட்ல இந்த சத்து இருக்கு. நமக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. நிச்சயமாவே கண்ணுக்கு நல்லது. பட் ஒரு கேரட் இல்ல, 4 கிலோ கேரட் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. 4 கிலோ கேரட்ல வந்து நம்மளால சாப்பிட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கேரட்டே நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம். கேரட் விற்கிற விலைக்கு இல்ல 4 கிலோ எங்கெங்க போகும்? இந்த கடையே மொத்தத்துக்கே 4 கிலோ கேரட் தான் வச்சிருப்பாங்க காய்கறி கடைக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப ஜியசாந்தின் அப்படிங்கிற சத்து நமக்கு எவ்வளவு தேவைன்னா வெறும் 4 மில்லிகிராம், கொஞ்சம் சிட்டிகை அளவு தான் தேவைன்னா அந்த சத்து. இந்த 4 மில்லிகிராம் இந்த சத்து தேவைப்படும் பட்சத்தில் நீங்க எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோக்கோலி நமக்கு கிடைக்காதது 111 கப், கொடையாது கிடைக்கிறது 41 சாப்பிடணும். சோளம் எல்லா சீசனும் கிடைக்காதது, இது 5 சாப்பிடணுமா ஒரு நாளைக்கு. இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த ஜியசாந்தின் அப்படிங்கிற சத்து 4 மில்லிகிராம் உடம்புக்குள்ள போய் ஒட்டும். அப்ப வெறும் 4 மில்லிகிராம் எடுத்து இவ்வளவு சாப்பிடணும், இதென்ன உண்மையா? இவ்வளவு சாப்பிட்டு 4 மில்லிகிராமா போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அதுதான் உண்மை. கிராம் கூட கிடையாது, 4 மில்லிகிராம். அப்ப நம்ம இவ்வளவு ப்ரொக்கோலியவோ இவ்வளவு கோடையாரஞ்சோ போய் நம்ம சாப்பிட போறது இல்லை. சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது, நல்லது இல்லை. சரியா? அதற்காக ஸ்பெஷலா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் சப்ளிமெண்ட். அப்ப சப்ளிமெண்டால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர்கள் சாப்பாட்டு மூலியமா சாப்பிட முடியாத ஒன்றை நம்ம என்ன பண்றோம்னா மாத்திரை வடிவத்துல சத்த உள்ள வச்சு கொடுக்குறோம். சோ அப்ப மாத்திரை வடிவத்துல உள்ள கொடுக்கும் போது என்ன ஆகும்? அந்த சத்து உங்களுக்கு நீங்க இந்த ப்ரோக்கோலி 11, 111 சத்து, கொடையாரஞ்சு, மக்காச்சோளம் இதெல்லாம் சாப்பிடுறது நிகழ்த்தி ஆகுமான்னு என்ன? கண்டிப்பா முடியும். அதுதான் இன்றைய சயின்ஸ். சரியா? அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? லியூட்டின் ஒரு மாத்திரை, ஜியசாந்தின்க்கு ஒரு மாத்திரை, மொத்தம் 2 மாத்திரையான அப்படின்னு கேட்பீங்களா? அதுதான் கிடையாது. இந்த 2ஐயும் நம்ம ஒரே கேப்சூல்ல வச்சிருக்கோம் ஃபார் யுவர் ஆப்டிமல் லைஃப். சரியா? இது வேற எங்கேயும் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கிறது நம்ம. ஒரு மாத்திரை வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும், சாஃப்ட் கேப்சூல் இருக்கும், பியூர் வெஜிடேரியன். இது நீங்க நான்வெஜ்ஜான்னு யோசிக்கிறதற்கு தேவையில்லை. இதுக்குள்ள இருக்கிற இந்த 2 சத்தும் எந்த ரேஷியோல இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த ரேஷியோல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5:1 ரேஷியோல இருக்கும். ரேஷியோ வந்து முக்கியம். நம்ம ஒவ்வொரு மாத்திரையிலையும் அந்த ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா மாத்திரையும். சரியா? நீங்க வந்து உலகத்துல ஏதாச்சும் ஒண்ணு பண்றீங்கன்னா அந்த ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும். இந்த ரேஷியோ அது கரெக்டா இருந்தாதான் உடம்புல அந்த அப்சார்ப்மெண்ட் பவர் வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம லியூட்டின் 5 மடங்கு வச்சிருக்கோம், ஜியசாந்தினா 1 மடங்கு வச்சிருக்கோம். ஏன் 5க்கு 5 மடங்கு வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கையான முறையில் உங்க கண்ணுக்குள்ள கடவுள் வந்து பிறக்கும் போது லியூட்டின் 5 மடங்கும் ஜியசாந்தின் 1 மடங்கும் வச்சுதான் உங்க கண்ணை பறிச்சிருக்காங்க.
அப்ப அதே அளவு தானே தினந்தோறும் கொடுக்கணும், குறைய குறைய வேற கொடுத்தா ஆல்டர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் சேம் ரேஷியோட தான் சப்ளிமெண்ட்ல கலந்துருப்போம். சரியா? அப்ப லியூட்டின் 20னா அதுல அது 5 மடங்குனா அதுல 1 மடங்கு ஜியசாண்டின், அடுத்து 5 பங்கு லியூட்டினை தூக்கி எதுக்குள்ள வச்சிருக்கோம்னா நியூட்ரிசார்ஜ் வியூக்குள்ள வச்சிருக்கோம். சரியா? அப்ப 5:1 ரேஷியோ போட்டோம்னா 20 மில்லிகிராம் லியூட்டின், 40 மில்லிகிராம் ஜியசாண்டின் ஒவ்வொரு மாத்திரையிலும் இருக்கும். இது வந்து கரெக்டான ரேஷியோ. இது வேற கம்பெனிஸ் யாரும் ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் வியூ மாத்திரையில கீழே லியூட்டி மேக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் போட்டுப்பாங்க. லியூட்டி மேக்ஸ் 2020. இது என்ன லியூட்டி மேக்ஸ் 2020 தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க குழப்ப தேவையில்லை. நம்ம அவங்க கிட்ட இருந்துதான் லியூட்டின் ஜியசாண்டின் அப்படிங்கிற சிஸ்டம் என்ன பண்றோம்னா வாங்குறோம். அதனாலதான் சரி. அதனால அவங்க நேமே நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ அவங்க எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு டெல்லி ஆனிவர்சரியில வந்து சிஓ அழகா ஒரு பிபிடி போட்டு காட்டினாரு. சூப்பரா இருந்துச்சு. குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா தான் அவங்க எடுத்து சத்தெல்லாம் உள்ள வைக்கிறாங்க. லேபுக்கு போற வரைக்கும் அந்த வீடியோ ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. சரியா? அப்ப நம்ம இந்த லியூட்டின் ஜியசாண்டின்ல சத்தை எதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேண்டி பூல இருந்து சத்தை எடுத்திருக்கோம். எதுல இருந்து எடுக்கிறோம்? கேண்டி பூ, மேரிகோல்டு இருக்கு இல்லையா, அந்த பூல இருந்துதான் இந்த சத்தை எடுத்து மாத்திரைக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த பூ எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். இப்ப நம்ம எல்லாமே வாங்குறதுக்கு பயமா இருக்கும். நீங்க ஒரு வெண்டைக்காயில இருந்து, பீன்ஸ் காயில இருந்து, ஒரு தக்காளியில இருந்து, ஒரு பூல இருந்து எல்லாமே நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீடா தான் இருக்கு. நீங்க போய் ஒரு வெண்டைக்காய் விதை வாங்குங்க. ஒரு வெண்டைக்காய் விதை வந்து உங்க கடையில வந்து ப்ளூ கலர்ல ஜிகு ஜிகுன்னு மேல அந்த மருந்தெல்லாம் பூசி கொடுத்தாங்க. சரியா? இப்ப நம்ம வாங்குற சீடு வந்து எது ஒரிஜினல், எது வந்து அதாவது நாட்டு விதைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுலதான் நல்ல சத்து இருக்கும். இது நம்ம சாப்பிடுற தக்காளி வந்து நாட்டு தக்காளி கிடையாது. இதுல சத்து இருக்கா? நாட்டு தக்காளியில இருக்கானா? நாட்டு தக்காளியில தான் இருக்கு ஆப்வியஸ்லி. சரியா? அப்போ நம்ம கேந்தி பூவும் அதே மாதிரிதான். நமக்கு கடையில நம்ம சம்டைம்ஸ் வாங்குறது கவர்ல போட்டு போட்டு 30-40 ருபீஸ் கொடுக்குறாங்க பாருங்க. பாக்குறது ரொம்ப அழகா இருக்கும். பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கும். ஒரு வாரம் சாமிக்கு அப்படியே வச்சா கூட நமக்கு வந்து காயாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. கேந்தி பூ நார்மல் கேந்தி பூ சைஸே உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கும். சரியா? பட் அதுலதான் சத்து நிறைஞ்சிருக்கு. நம்ம அந்த மாதிரி கேந்தி பூ பெஸ்ட் குவாலிட்டியை எடுத்துதான் ஒவ்வொரு மாதிரியிலும் உள்ள வச்சிருக்கோம். சரியா? அடுத்தபடியாக பெனிஃபிட்ஸ் என்னென்ன? நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்து எனக்கு என்னென்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன்ல, நம்ம அப்துல் ரஹீம் சார் ஒருத்தவங்களை சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து லைட்டா கண் பார்வை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சரியா? அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இது வந்து ஒரு வேர்ல்ட்லயே ஒரு மிராக்கிள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்களுக்கு கண்டு திடீர்னு போயிருச்சு கண் பார்வை, எல்லா டாக்டர்ஸுமே கை விட்டுட்டாங்க. நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ கொடுத்து அவங்களுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வந்துச்சுன்னா அது நமக்கு எல்லாம் பெருமை. அவர் சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அவங்ககிட்ட பேசும்போது கஷ்டமா இருந்துச்சு. அந்த மேம் வந்து பேசும்போது சிறு குழந்தை இருக்கிறவங்க கிட்ட அவங்க அப்ப கண்ணு தெரியாம எப்படி அத பார்க்க முடியும். சரியா? ஒரு 90 வயசு ஆயிடுச்சுங்க, கண் பார்வை போச்சுன்னா கூட ஓகே ஓகே உலகத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்களா, பரவாயில்ல, பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். 30 வயசுல போயிடுச்சு ஒரு இதா இருக்கு. கொடுத்து நிறைய டிஃபரன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நியூட்ரிசார்ஜ் வியூ எடுக்கிறதுனால எனக்கு நான் லேசர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதுச்சு, நான் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து கண்ணாடி போடணும், இப்ப கண்ணாடியை கலட்டிட்டேன். எனக்கு கேட்ராய்டு ஒரு கண்ணில் பண்ணிருந்தாங்க, இன்னொரு கண் வந்து நான் பண்ணல. இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நியூட்ரிசார்ஜ் வியூக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்தா தூரில இருந்து தப்பிக்கலாம். எனக்கு செல்போன்ல தான் வேலை, லேப்டாப்ல தான் வேலை. ஆனா நான் லேப்டாப் வந்து எனக்கு தூக்கி போட முடியாது, வேலையும் விட முடியாது. அப்ப நியூட்ரிசார்ஜ் வியூ யோசிக்காம எடுத்துக்கிட்டே வாங்க, ஃபியூச்சர்ல நல்லது. சரியா? அது போக இந்த கண்ணை வந்து ட்ரை ஆக விடாம தடுக்கும். வயதாகும் போது வரக்கூடிய ஏஎம்டி அப்படிங்கிற பிரச்சனை வராது. இன்னைக்குல இருந்து எப்படின்னா கேட்ராய்டு வராது, ஐ ப்ரெஷர் வராது, கண்ணு ரெட் ஆகாது, தலைவலிக்காது உங்களுக்கு. அப்புறம் கண்ணுல ஏதாச்சும் கட்டி அது மாதிரி இது எல்லாம் வராதுங்க. சரியா? அப்ப கண்ணை வந்து பாதுகாப்பு முற்றிலுமாக எவ்வளவு நாள் எடுத்துட்டு வரீங்களோ, அதாவது செல்போன் எவ்வளவு நாள் பாப்பீங்களோ அவ்வளவு நாள் நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கணும். எப்போது எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய உணவு ஒரு மாத்திரை எடுத்துக்க சொல்லணும்.
சரியா? திரும்பவும் சொல்றேன். மதிய உணவுக்கு பின் ஒரு மாத்திரை எடுத்துக்க சொல்லுங்க. ஆஃப்டர் லஞ்ச் ஒரு டம்ளர் தண்ணீர ஒரு மாத்திரை எடுத்துக்கணும். எவ்வளவு எடுத்துக்கணும்? முடிந்தவரை ஒரு மாத்திரை போதுமானது அனைவருக்கும். ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனா யூ கேன் சஜஸ்ட் 2 capsules. சரியா? எந்த வயதுல இருந்து எடுத்துக்கொள்ளணும்னா 14 வயசுல இருந்து தான் நம்ம நியூட்ரிஷன் சொல்லியிருந்தோம். பட் எல்லாரும் நம்ம கேட்கறது என்னதுன்னா மேம் சின்ன பிள்ளைங்களுக்கு 8 வயசுல இருந்து கண்ணாடி போட்டுருக்காங்க இது அவங்க கொடுக்கலாம் நம்ம கொடுக்கலாம் நம்ம கேட்டுருந்தா நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு சொன்ன கூட நீங்க அந்த 8ல இருந்து 14 வயசுல குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பட் ஒரு நாள் விட்டு எடுத்துக்க சொல்லுங்க. ஆல்டர்னேட் டேஸ் எடுத்துக்க சொல்லுங்க. இன்னைக்கு மாத்திரை எடுத்தா நாளைக்கு எடுத்துட்டாங்க இல்ல அதுக்கு அடுத்த நாள் எடுத்து அது மாதிரி. சரியா? சோ அப்ப யார் எடுத்துக்கொள்ளணும்? கண்ணு இருக்கு, நான் 2 மணி நேரத்துக்கு மேல செல்போன் டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற எல்லாருமே ட்ரை ஐஸ் வந்துருச்சுன்னா போகாது. சரியா? ட்ரை ஐஸ் இருக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டிராப்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. 4 மணி நேரத்துக்கு ஒரு இதை ஊற்றிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு திடீர்னு வெளிச்சத்தை பார்க்க முடியாது, கூச்சம், வெளியே போக முடியாது, கண்ணை கொஞ்சம் மங்களா தெரியுற மாதிரி இருக்கும். நீங்களாவே எடுத்து எடுத்து போட்டு இப்போ இது மாதிரி போடுற கொஞ்சம் பேர் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்லும்போது உங்களுக்கு யாராச்சும் ஞாபகம் நீங்க அன்னைக்கு டிராப்ஸ் போட்டு போட்டு இப்படியே அவங்களே படுத்துட்டு இருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்படி போச்சுன்னா கண் பார்வை போறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா. சோ இதெல்லாம் இப்ப தெரியாது. பட் இதெல்லாம் ஃபியூச்சர்ல காமன் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். சோ ஐடி ஃபீல்ட் போற எல்லாருக்குமே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல்ஸ் யூஸ் பண்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், வயசானவங்க, பிறந்த குழந்தைல இருந்து எல்லாத்தையும் நம்ம காட்டிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப தப்பு. பிறந்தது ஒரு 2 வயசு வரைக்கும் சுத்தமா நீங்க காட்டக்கூடாது. சரியா? காட்டாதீங்க. அது ரொம்ப தப்பு செல்போன் காட்டுறது. பட் அதையும் மீறி நம்ம காட்டினா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? செல்போன் இதை யூஸ் பண்றீங்களா? எல்லாரும் நியூட்ரிசார்ஜ் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளவு காலம் எடுத்துக்கிறீங்களோ நீங்க எவ்வளவு காலம் உங்களுடைய டைம் செல்போன்ல லேப்டாப் தான் யூஸ் பண்றீங்க, எனக்கு அங்கதான் வேலை, அதுதான் பண்ணணும், அதுதான் ட்ரெயின் பண்றேன், அதுதான் ஃபுல்லா ஆஃபீஸ் ஒர்க் வேலை பாக்குறேன்னா அப்ப வரைக்கும் எடுத்துக்கிட்டே வாங்க. ஒன்ஸ் நான் செல்போன் பார்க்கலங்க, இன்னைக்கு இப்ப லேப்டாப் தான் பார்க்கல, ஸ்டீவும் பார்க்கல, நான் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கூட பாக்குறது இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்துக்க தேவையில்லை. சரியா? அது வரைக்கும் உங்க கண்ணை பாதுகாத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எடுக்கணுமானா கண்டிப்பான முறையில் எடுத்துக்கொள்ளதான் வேண்டும். இதற்கு நியூட்ரிசார்ஜ் வியூ மாதிரி வேற இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் வியூ மாதிரி நமக்கு ப்ராடக்ட் எக்கச்சக்கம் இருக்கதான் செய்யும். அப்ப அதுல இதே மாதிரி லியூட்டின் ஜியசாண்டின் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. கண்ணுக்கு அப்படிங்கும் போது மெயினா லியூட்டின் தான் எல்லாருக்கும் தெரியுது. சோ இந்த லியூட்டின் தான் வச்சிருக்காங்களே தவிர ஜியசாண்டின் இல்ல. இந்த ரெண்டும் கலந்துற மாத்திரை இருந்தாலும் நம்மளுடைய ரேஷியோல இல்ல. அந்த 5:1 சொன்னீங்கல்ல, இந்த ரேஷியோல ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்க ஒரு ப்ராடக்ட் கம்மியான விலையில 30 டேப்லெட் கேப்சியூல்ஸோட, டேப்லெட் இல்ல கேப்சியூல்ஸ் சரியா இருக்குன்னா யாருன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ தான். இதை நீங்க அழகா நீங்க சேல்ஸ் பண்ணலாம். ஐடி ஃபீல்ட்ல கம்பெனில லட்சக்கணக்குல மக்கள் இருக்காங்க. அங்க நீங்க ஒரு ஐகேப் மாதிரி போட்டு கண்ணு செக் பண்ணி இது மாதிரி நியூட்ரிசார்ஜ் இதுல என்ன இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தலாம். நல்ல ரிசல்ட் உங்களை பாராட்டுவாங்க. அந்த மாசத்துக்கு யோசிக்க மாட்டாங்க. சரியா? இதுதாங்க நியூட்ரிசார்ஜ் வியூ. இதுல டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் வீராங்க டார்கெட் சொல்லுறேன். 30 அடிச்சா சிங்கர், நீங்க 60 அடிச்சா கப்பல் என்றேன்னு சொல்லிருக்கோம்ல. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க இந்த மாசம் நியூட்ரிசார்ஜ் 5 அடிச்சு கூட வீராங்கல சேர்த்தரலாம். நீங்க அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பண்ண அனைத்தையும் கணக்கில் வைத்துக் கொள்வார்கள். சரியா? வீராங்கா செலிப்ரேஷன் என்னைக்கு நடக்க போகுது? இந்த ஆண்டான் வந்துருச்சுங்க. என்னைக்குனாலும் நீங்க கலந்து கொள்ளலாம். அடுத்த வாரம் ட்ரெயின் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. சென்னையில இருந்து 6 மணிக்கு ட்ரெயின் போயிட்டு வரதுக்கு வெறும் 1200 தான் ஆகும். ஏப்ரல் 27ஆம் தேதி உங்களுக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா செலிப்ரேஷன். சரியா? சோ இந்த செலிப்ரேஷன் ஏப்ரல் 27 நமக்கு நடக்க போகுது. எங்க வச்சுன்னா சந்திரசேகர் சரஸ்வதி ஆடிட்டோரியம், ஹார்மன்சியர் மார்க், சியான் ஈஸ்ட், மும்பை. சரி, நீங்க கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு காட்டிதான் எங்க அப்படின்னு சொல்லி இன்னும் விவரங்கள் நான் எங்க நடக்குது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேங்க. 27ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 27. சரியா? 27 காலையில 10ல இருந்து 1 மணி வரைக்கும் பேர்ல் அண்ட் அபோ லீடர்ஸ்க்கான எல்டிபி ப்ரோக்ராம், லீடர்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடக்க போகுது. சரியா? சோ அதுல அசோசியேட் பையர்ஸ் கலந்துக்க கொள்ள முடியாது.
ஸோ இந்த ஆஃபர் இதுல டார்கெட் எல்லாம் முடிச்சு நம்ம 30-60 அடிச்சு போறோம்ல, நம்ம எப்ப கலந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:30 இருந்து 6 மணி வரைக்கும் அலோகேட் பண்ணிருக்காங்க லீடர்ஸ் அண்ட் ஃபாலோ சோஷியல் பையர்ஸ். ஸோ உங்களுக்கான அவார்ட் ரிவார்ட்ஸ் நியூட்ரிசார்ஜ் மில்க் ஷேக் பிளஸ் நியூட்ரிசார்ஜ் உங்களுக்கு மும்பை ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அலாங் வித் விஜுவல் பண்ணி ட்ரைனிங் கொடுப்பாங்க. டான்ஸ் பாடி பாட்டு பாடி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க 30 அடிச்சு ஒரு நபர்களும் 60 அடிச்சு 2 நபர்களும் கலந்து கொள்ளலாம். ஸோ இதுல கலந்து கொள்றதுக்கு யோசிக்காதீங்க. இது பொன்குணா சார் காங்கிரஸ் சார் எல்லாருமே இதுக்கு போக போறாங்க. நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு நாங்க கூட சேர்ந்து போகணுங்கிறதா சேர்ந்து நீங்க வந்து டிக்கெட் போட்டுக்கோங்க. அதை நீங்க மறந்துடாதீங்க. சரியா? இதுதான் நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் தீர்வீடாங்க. அடுத்தபடியாக நான் என்ன காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ்ல ரிஃப்ரெஷர் ஆஃபர் சொல்லியிருக்காங்க. அது என்னங்க ஆஃபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 வச்சீங்கன்னா உங்களுக்கு கேப்பும் டிஷர்ட்டும் ஃப்ரீ. 240 இந்த மாசம் மட்டும்தான். சரியா? 240 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பேக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிச்சுட்டு இந்த பேக் உங்களுக்கு இந்த மாசம் கிடைச்சிடும். 60 அடிச்சீங்கன்னா கேப்பும் டிஷர்ட்டும் ஃப்ரீ. ஸோ இது நீங்க ஆஃபர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் பண்ணலாம், அடுத்த மாசம் கிடையாது. எப்பவுமே நம்ம நியூட்ரிஷன்ல சில ஆஃபர் அது மெயினா ரெஃப்ரெஷர் பாத்தீங்கன்னா ஒரு சில மாசத்துக்கு தான் சொல்லுவாங்க, அடுத்தபடியா சொல்ல மாட்டாங்க. சரியா? இது ஒண்ணு. அது போக எனக்கு யாரெல்லாம் நியூட்ரிசார்ஜ் உமன் யாருக்காச்சும் கொடுக்குறீங்கன்னா அவங்களுடைய போட்டோ நியூட்ரிசார்ஜ் உமன் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ வேணும். அவங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுத்த அந்த ரிப்போர்ட்டும் எனக்கு வேணும். நான் காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி இது மாதிரி அவங்க பிளட் டெஸ்ட் க்ளோஸ் அப்ப அந்த பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்த வெறும் பிளட் டெஸ்ட் மட்டும் போதும், வேற டெஸ்ட் எனக்கு தேவையில்லை. பிளட் டெஸ்டோடைய ரிப்போர்ட்டும் அடுத்து அவங்க நியூட்ரிசார்ஜ் வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோவும் வேணும். இது மாதிரி. சரியா?